அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு மோர் குழம்பு. இது வந்து புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த காம்பினேஷனே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்புக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து உர ஊற்றிருந்தேன். நமக்கு கெட்டி தயிர் கிடச்சிருக்கு. இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் மோர் குழம்புக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பீட் பண்ணி எடுத்து வந்துக்கணும். அடுத்தது இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேங்காய் துருவல் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது துவரம்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதிலிருந்து நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நெய்ஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான இதில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற மோரில் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு தண்ணி வந்து நான் துவரம்பருப்பு ஊற வச்சு தண்ணியை சேர்த்து தான் நான் இதில் அரைச்சிருக்கேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி அலசி இதோட சேர்த்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி இதில் இருக்கணும். ஏன்னா கொதித்து வரும்போது கெட்டியாகிடும் மோர் குழம்பு. அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதை இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நாம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஏற்கனவே தயிர்லையும் நம்ம போட்டிருக்கோம், அந்த மிக்சியில் நம்ம அரைக்கும் போது போட்டிருக்கோம். இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அடுத்தது 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தது நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மோரை இதோட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை சேர்த்துட்ருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இது வந்து ரொம்ப கொதித்து வரக்கூடாது. மோர் குழம்புக்கு எப்போவுமே அதை நம்ம நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப நுரைச்சி வரும்போது நம்ம அதை எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டான பதமாக இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.
இதில் காய்கறி என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா பூசணிக்காய், வெண்டைக்காய், அதே மாதிரி சௌச்சௌ இதெல்லாம் நம்ம சேர்த்து இதில் செய்யலாம். நான் இப்போ வந்து ப்ளெயினாக தான் மோர் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது பொங்கி வரும்போது ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துட்டு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். வாசனையே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏற்கனவே மசால் வடை மோர் குழம்பு நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நம்ம சேனல் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதை விட நம்ம ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த மோர் குழம்போட வாசனையும் இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆரோக்கியமான டேஸ்டான ஒரு மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.